ட்ரெய்லரில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வருது. பட் அதை காட்டாமல் இருந்தால் படத்தில் உள்ளே போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சுவாரஸ்யத்தை காமிச்சாதான் மக்கள் உள்ளே வருவாங்க. என்ன பண்ணுறது, அந்த சீன் தான் அந்த படத்துக்கே ஒரு யூஎஸ்பி மாதிரி. அதான் ஒரு செல்லிங் பாயிண்ட். அதை காமிச்சு தான் மக்களை உள்ளே இழுக்க வேண்டியிருக்குது. ஹீரோவோட நடிப்பை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அப்படி ஒரு நடிப்பு. அவங்க முகம் வந்து அப்படியே ஒரு அழகாக அமைதியாக சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு திகிலாக தான் இருக்குது. மேக்கிங் பார்க்கும்போதே கொஞ்சம் லோ பட்ஜெட் படம் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய பேர் அந்த ஊர் மக்களையும் நடிக்க வச்சுருப்பாங்க போல இருக்கு, ஒரு நேட்டிவிட்டி இருக்கட்டும்ங்கிறதுக்கு. அதுவும் நல்லா தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது வந்து அம்மாவாக வர கீதா கைலாசம் தெரியுறாங்க, அத்தை கேரக்டரில் வர பொற்கொடி தெரியுறாங்க. இந்த வில்லன் கேரக்டரில் வர்றவர் கொஞ்சம் இதுலேயே பார்த்துருக்குறேன். ஹீரோ வந்து வேறு ஏதோ வெப் சீரிஸ் அந்த மாதிரி இதுலேயும் நான் பார்த்துருக்குறேன். இதில் எல்லாருமே வந்து நிறைவாக பண்ணியிருக்கிறாங்க. 2-3 கதை வருது. ஒரு லவ் ஸ்டோரி வருது, ஒரு கோயில் கிரீடம் அதை பற்றின ஒரு கதை வருது. அடுத்து சந்திரமுகி படத்தில் காட்டுற மாதிரி ஒரு கதையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அது ஒரு கதை வந்துக்கிட்டே இருக்குது. குடிகார கேரக்டர் நல்லாவே இருக்குது, ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு.